ஒரு குழந்தைக்கு எழுத்து சொல்லி கொடுக்கிற கை தன்னோட வாழ்க்கைக்கு எழுத்தே இல்லாம போராடி இருந்தா அந்த சமூகம் சரியா இருக்குமா? இன்னைக்கு அரசு பள்ளிகளில் பல ஆயிரம் பகுதி நேர ஆசிரியர்கள் இதே நிலையில தாங்க இருக்காங்க. தினமும் பள்ளிக்கூடத்துக்கு போறாங்க, மாணவர்களுக்கு பாடம் நடத்துறாங்க, தேர்வு எழுத வைக்கிறாங்க, எதிர்காலத்தையும் உருவாக்குறாங்க. ஆனா அவர்களோட சொந்த எதிர்காலம் மட்டும் இன்னும் கேள்விக்குறியாவே இருக்கு. குறைந்த சம்பளம், வேலைக்கு நிரந்தரம் இல்லை, ஓய்வு பாதுகாப்பும் இல்லை. இதையெல்லாம் தாண்டி கல்விக்காக சேவை செஞ்சுக்கிட்டும் இருக்காங்க. பகுதி நேரம் அப்படின்ட்டு ஒரு வார்த்தையால் அவர்களோட உழைப்புக்கு மதிப்பு குறைக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு நாளுக்கு நாள். இந்த அநீதிக்கு எதிராக தான் இப்போ மீண்டும் அவர்களோட பணி நிரந்தர கோரிக்கை தீவிரமாக பேசப்பட்டு வருது. அரசு சொன்ன அறிவிப்புகள் என்ன? உண்மையிலேயே நிரந்தரம் கிடைக்குமா, இல்லை இது இன்னொரு நம்பிக்கை வார்த்தையா முடிஞ்சிருமா அப்படின்னு தான் நாம இன்னைக்கு நம்ம வீடியோவில் தெளிவாக எதுவும் மறைக்காம நாம வீடியோவில் பேச போகிறோம். ஸோ சப்போஸ் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூட பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்படின்னா தான் இது மாதிரியான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ உங்களால் ரெகுலராக பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பகுதி நேர ஆசிரியர்களின் பணி நிரந்தர கோரிக்கை என்பது இன்னைக்கு திடீர்னு வந்த பிரச்சனைலாம் இல்லைங்க. பல ஆண்டுகளாக உள்ளே இருக்கிற ஒரு வழினே சொல்லலாம். அரசு பள்ளிகளில் தினமும் குழந்தைகளுக்கு பாடம் எடுக்கிற ஆசிரியர்கள் தான் இவங்க. காலையில் பள்ளிக்கூடம் போய் வகுப்பில் பாடம் நடத்துகிறாங்க, தேர்வு எழுத வைக்கிறாங்க, மாணவர்களின் சந்தேகங்களுக்கு பதிலும் சொல்கிறாங்க, பெற்றோர் சந்திப்புகளுக்கும் போகிறாங்க. ஆனால் பகுதி நேரம்னு ஒரு வார்த்தை மட்டும் வச்சு முழு நேர ஆசிரியர்களுக்கு கிடைக்கிற உரிமைகள் எதுவுமே இவங்களுக்கு சரிவர கிடைக்கிறதில்ல அப்படின்னு தான் ஒரு நிதர்சனமான உண்மையாகவே இருக்கு. 2009க்கு முன்னாடி ஜாயின் பண்ணவங்களுக்கு ஒரு மாதிரியான சம்பளம், 2009க்கு அப்புறம் ஜாயின் பண்ணவங்களுக்கு ஒரு மாதிரி சம்பளமாகவும், அதில் பார்ஷியாலிட்டி பார்த்து அந்த பகுதி நேர ஆசிரியர்களுக்கு மிக குறைவான சம்பளம் கொடுத்து அவங்ககிட்ட வேலை அதிகமாக வாங்கி இன்னைக்கு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க முழு நேர ஆசிரியர்களும், தமிழக அரசும் கூட சொல்லலாம். சம்பளம் குறைவு, வேலை நிரந்தரம் இல்லை, விடுமுறை காலத்தில் சம்பளம் இல்லை, ஓய்வூதியமே இல்லை. இதை தாங்க முடியாம தான் பல வருடங்களாக பகுதி நேர ஆசிரியர்கள் தொடர் போராட்டம் நடத்திட்டும் வராங்க. அந்த போராட்டங்களில் முக்கிய கோரிக்கைகள் என்னன்னா, சம்பள உயர்வு, மே மாத விடுமுறைக்கான ஊதியம், அதைவிட முக்கியமாக பணி நிரந்தரம் அப்படின்ட்டு இந்த 3 அம்சங்களை மட்டுமே முன்னாடி நிறுத்தி போராடிட்டும் வராங்க. சமீப காலத்தில் அரசு சம்பளம் உயர்வும் மே மாத ஊதியமும் அறிவிச்சது. அது ஒரு பக்கம் நிம்மதியாக இருந்தாலும் ஆனால் அதுக்கப்புறமும் நிரந்தரம் எப்பன்னு கேள்விதான் பெரியதாக இருந்துகிட்டே இருக்கு. ஸோ இந்த நிலையில தான் சமீபத்தில் சட்டப்பேரவையில் முதல்வர் நேரடி அவர்கள் பேசும்போது பகுதி நேர ஆசிரியர்களின் பணி நிரந்தர கோரிக்கையை பற்றி ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டார். அரசு பள்ளிகளில் காலியாக இருக்கிற நிரந்தர ஆசிரியர் பணியிடங்களை நிரப்பும் போது பகுதி நேர ஆசிரியர்கள் தேர்வு எழுதினால்தான் அவர்கள் பணிபுரிந்த அனுபவத்துக்கு அடிப்படையாக சிறப்பு மதிப்பெண் கொடுக்கப்படும் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. அதற்கான ஆணைகள் விரைவில் வெளியிடப்படும் அப்படின்ட்டு தெளிவாக சொல்லியிருந்தார் நம்ம தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள். இது ஏன் முக்கியம்னா, இதுவரைக்கும் தேர்வு என்றாலே புதுசாக படித்து வரவங்களுக்கும் பல ஆண்டுகள் பள்ளிக்கூடத்தில் வேலை பார்த்த அனுபவம் உள்ள ஆசிரியர்களும் ஒரே கோட்டில் நிற்க வேண்டிய நிலை இருந்துச்சு. இப்போ அந்த நிலை மாற ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இது ஒரு பக்கம் சந்தோஷமான விஷயமா இருந்தாலும் நீங்கள் வேலை பார்த்த அனுபவம் முக்கியம்னு அரசே ஒத்துக்கிட்டு இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. இதை பகுதி நேர ஆசிரியர்கள் நிறையா பேர் இது ஒரு பணி நிரந்தரமாக்கத்துக்கு தான் அப்படின்ட்டு முதல் படியாகவே பார்க்குறாங்க. ஆனால் அதே நேரத்தில் இதில் இன்னும் நிறையா சந்தேகங்களும் இருக்குது. எவ்வளோ மதிப்பெண் கொடுப்பாங்க? எல்லா தேர்வுகளுக்கும் இது பொருந்துமா? காலி பணியிடங்கள் போதுமா? எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைக்குமா? அப்படிங்கிற கேள்விகளுக்கான பதில் இன்னும் தெளிவாக அரசாணை வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா பகுதி நேர ஆசிரியர் சங்கங்களும் ஆசிரியர் அமைப்புகளும் தொடர்ந்து அரசை அழுத்தம் கொடுத்துட்டு வராங்க. ஸோ மதிப்பெண் மட்டும் போதாதுங்க, நேரடியாக நிரந்தரமாக்கும் வழியையும் பாருங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதை கல்வித்துறை ரீதியாக பார்த்தாலும் முக்கியம்தான். ஏன்னா ஒரே பள்ளியில் பல வருடம் வேலை பார்த்த ஆசிரியர் நிரந்தரமாக இருந்தால் மாணவர்களுக்கு நல்ல வழிகாட்டல் நிச்சயமாக உறுதியாக கிடைக்கும் அப்படிங்கிறதுல
எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இது மட்டும் இல்லைங்க, கல்வியோட தரமும் அதிகமாகும் அப்படிங்கிறதுலையும் சந்தேகம் இல்லை. ஸோ அடிக்கடி ஆசிரியர் மாறுற நிலை குறையும். இதனால தான் இது ஆசிரியர்களின் பிரச்சனை மட்டும் இல்லைங்க, அரசு பள்ளி கல்வியின் எதிர்காலம் பற்றிய விஷயம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இருக்கிற நிலை என்னன்னா, அரசு ஒரே நாளில் நிரந்தரம்னு சொல்லலை, ஆனால் அனுபவத்துக்கு மதிப்புன்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்கு. இதை முழுமையாக நிரந்தரமாக்குறதுக்கு தான் பாதையை மாற்றணும்னு பகுதி நேர ஆசிரியர்கள் எதிர்பார்ப்பும் அதிகமாயிட்டே இருக்கு. ஸோ ஏன்னா ஆசிரியர் வேலை என்பது தற்காலிகமாக இருக்க வேண்டிய வேலை இல்லைங்க. வாழ்க்கை முழுக்க கல்விக்கு சேவை செய்த ஒருத்தர் ஓய்வு பெறும் வரைக்கும் பாதுகாப்போட வேலை செய்யணும் அப்படிங்கிறது தான் அந்த முதல் கட்டமாக இங்கே பார்க்கப்படுது. அதனால தான் இந்த பணி நிரந்தர கோரிக்கைன்னு முடிவடையலை, இது தொடர்ந்து பேசப்படும், முடிவு வரும் வரை போராட்டமும் விவாதமும் நிற்காது. இந்த கோரிக்கை நிறைவேறினா அது பகுதி நேர ஆசிரியர்களுக்கு மட்டும் இல்லைங்க, அரசு பள்ளி கல்வி அமைப்புக்கே ஒரு மிகப்பெரிய மாற்றமாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகம் இல்லை அப்படின்னு தான் பகுதி நேர ஆசிரியர்கள் தொடர்ந்து போராடிட்டு வராங்க. அவங்களோட உரிமையை முன்னிறுத்தி போராடிட்டு வராங்க. ஸோ நிச்சயமாக இது தமிழக அரசு கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஸோ பகுதி நேர ஆசிரியர்களுக்கு எந்த ஒரு பார்ஷியாலிட்டி பார்க்காம அவங்க கேட்குறத நீங்கள் பண்ணிட்டு போயிடலாம் தாராளமாக. அவங்க கேட்குறது ஒரே விஷயம்தான், சம ஊதியம், பணி நிரந்தரம். இந்த ரெண்டும் மட்டும்தான். இந்த ரெண்டும் நீங்கள் உங்களுடைய போன சட்டமன்ற தேர்தலில் வாக்குறுதியாக கொடுத்துருக்கீங்க. அந்த 311 அந்த வாக்குறுதிப்படி அந்த வாக்குறுதியை தான் நாங்கள் கேட்குறோம், வேறு அடிஷ்னலாக எதுவுமே நாங்கள் கேட்கல அப்படின்ட்டு அவங்களுடைய போராட்டம் ஒரு பக்கம் தெளிவாக இருந்தாலும் நம்ம கல்வி அமைச்சர் அவர்களும் தமிழக அரசும் அதை கூர்ந்து கவனித்து அதற்கான சரியான பாதையை அவங்களுக்கு அமைத்து கொடுக்க வேண்டும் அப்படின்னு தான் நானும் சரி, என்னுடைய சப்ஸ்கிரைபரும் சரி, எல்லாருமே இதை கேட்டுக்கிறாங்க. ஸோ பகுதி நேர ஆசிரியர்கள் கேட்கறது எதுவுமே கூடுதல் சலுகை இல்லைங்க, அவர்கள் கேட்கறது மரியாதை மட்டும்தான். தினம் தினம் மாணவர்களுக்காக தங்களை அர்ப்பணிக்கிற இந்த ஆசிரியர்களுக்கு நிரந்தரமாக கொடுக்க முடியலைன்னா கூட கல்வி வளர்ச்சின்னு பேசுறதுக்கு அர்த்தமே இருக்காது. ஒரு தலைமுறையை உருவாக்குறவர்களை தற்காலிகமாக வச்சுக்கிட்டு நிரந்தர கல்வி எப்படி உருவாகும்? இனி இந்த கோரிக்கையை தள்ளி வைக்கவே கூடாது. இன்று முடிவு எடுத்தா தான் நாளைக்கு கல்வி காப்பாற்றப்படும். இந்த போராட்டம் ஒரு சம்பளத்துக்கானது மட்டும் இல்லைங்க, இது ஒரு ஆசிரியரின் வாழ்க்கைக்கான போராட்டம். அரசு இப்போ தெளிவாக முடிவு எடுக்கணும். போராட்டம் வேண்டாம், பிச்சையும் வேண்டாம், உரிமையா பணி நிரந்தரம் மட்டும் கொடுங்க. அது வரைக்கும் எங்களுடைய குரல் அடங்கவே அடங்காது, அடங்கவும் கூடாது. இந்த குரல் வெல்லும் வரை நிற்கவும் கூடாது அப்படின்னு தான் பல்வேறு தரப்பினர் பல்வேறு இடங்களில் போராட்டம் நடத்தி வராங்க. ஸோ இந்த வீடியோ நிஜமாலு பார்த்தீங்கன்னா பகுதி நேர ஆசிரியர்களுக்காக சமர்ப்பிக்கப்பட வேண்டிய ஒரு வீடியோ. இது ஒரு தெளிவான விஷயமா நான் கொடுத்துருக்கேன். நிச்சயமாக எல்லாத்துக்குமே ஒரு தெளிவு கிடைச்சிருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஸோ பகுதி நேர ஆசிரியர்களுக்கான என்னுடைய சப்போர்ட் என்றைக்குமே இருக்கும். அண்ட் ஆல்சோ என்னுடைய சப்ஸ்கிரைபருடைய சப்போர்ட்டு என்றைக்குமே நிச்சயமாக இருக்கும் அப்படிங்கிறதுல ஒரு சிறு துளி கடுகு அளவு கூட சந்தேகம் இல்லை அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட உறுதிப்படுத்துக்கிறேன். ஸோ இதுதான் நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல வர வேண்டிய விஷயம். டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மீண்டும் இன்னொரு நாள் இது மாதிரி சுவாரஸ்யமான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மஞ்சள் மாநகர மைந்தன் சிவா.